வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா கட்சியின் சார்பாக புகழேந்தி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை அதிமுக ஆதரிக்கும்னு நம்புறேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அதிமுக இயல்பாகவே எங்களை ஆதரிக்கும் அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர், பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் சொல்றாரு. பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா? குடியரசுத் தலைவர்ல ஆதரிச்சா என்ன தப்பு? பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்கிறாரு. இன்னும் நாங்க முடிவு செய்யல, இந்த முடிவை முதல்வர் பழனிசாமி தான் எடுப்பாரு அப்படின்னு செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுத்து விட்டதா? அப்படி முடிவெடுக்கலன்னா யார் முடிவு செய்வாங்க? முதலமைச்சர் செங்கோட்டையன் சொல்ற மாதிரி முதலமைச்சரா, இல்ல கட்சி முடிவு செய்யும்னு ஒருவர் சொல்றாரு. கட்சி முடிவு செய்யும்னா கட்சி யாரு அப்படின்னு பல கேள்விகள் அது தொடர்பாக வருது. அது தவிர இயல்பான ஆதரவு அப்படின்னு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னும் ஒரு கேள்வி வருது. அதற்கு ஒவ்வொன்றாக பேசலாம். அமைச்சர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ராஜேந்திர பாலாஜி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உண்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும் பரவாயில்லை. ஆனால் ஒவ்வொரு குடியரசு தேர்தலிலும் இந்த கழகத்திற்கான ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், கழகத்திற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆட்சி மன்ற குழு இருக்கிறது, விப் என்று சொல்லக்கூடிய கொறடா இருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். முதலிலே வேட்பாளர் யார் என்றே தெரியவில்லை. இந்த குடியரசு தேர்தலிலே நிற்கப் போகின்ற வேட்பாளர் யார் என்பது பெரிய கேள்விக்குறி. அதை பொறுத்து தான் நாம் முடிவு செய்ய முடியும். அதனுடைய உரிமை படைத்தவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். அவர்கள் உத்தரவிட்டு நடைமுறைப்படுத்த சொன்னால் அதை துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர் மூலமாக மற்றவர்கள் மூலமாக எடுத்து சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவார்களே ஒழிய, இதில் மத சார்பற்று இருக்கிறது, மத சார்புக்குரியதாக இருக்கிறது என்று கருத்து சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. வேட்பாளர் தேர்வு செய்யப்படணும். வேட்பாளர் முதலில் தேர்வு செய்யப்பட வேண்டும். வேட்பாளர் யார் என்று பார்த்து அதற்கு பிறகு இந்த கட்சி ஒரு அமைப்பான கட்சி, ஒரு பெரிய இயக்கம், மூன்றாவது இடத்திலே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இயக்கம். அப்படியே ஒருவரை பாரதிய ஜனதா என்று சொல்லி ஒருவரை ஆதரிப்பது என்பது அப்படியெல்லாம் முடிவு செய்து முடியாது. ஆகவே இது கழகம் கூட்டத்தை கூட்டி அதனுடைய பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார். அவர் தான் அதிகாரம் படைத்தவர். அதை தான் சென்ற தேர்தலில் அம்மா அவர்கள் செய்தார்கள். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க ஜெயலலிதாவை இதற்கு எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா, 2007 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா என்ன செய்தாங்கிறதும் சேர்த்து நினைவுக்கு வருது. பைரோன் சிங் ஷெகாவத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் வாக்களிச்சாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாமலே நடந்துருச்சு அப்படின்னு, நான் சென்னையிலேயே இல்லை அப்படின்னு இவங்க மட்டும் ஓட்டு போடல. இவங்க சென்னைக்கு பக்கத்துல வேறொரு இடத்துல இருந்தேன், அதனால என்னால வாக்களிக்க முடியல, எனக்கு தெரியாமலே என் கட்சிக்காரர்கள் எல்லாரும் யாருக்கோ வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இதே நடக்கிறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கா? அதுதான், அதனாலதான் இயக்க முடிவு செய்ய வேண்டும் என்பது இந்த தாழ்மையான கருத்து. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் இருக்கிறார், கட்சி இருக்கிறது. அது வேறு கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, எங்களுக்கு ஓட்டு போட தான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது தப்பு. இப்போ அவங்க கட்சி சார்பாக நான் வேட்பாளர் அறிவிக்க முடியுமா? முடியாது. ஆகவே இது எங்களது தலைமை கழகம் கூடி முடிவு செய்து பொதுச் செயலாளர் கருத்தை நிச்சயமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று குறையாமல் நிறைவேற்றுவார்கள். ஆனால் முதலில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது தெரிய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியணும், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தெரிய வேண்டும். இல்ல அது தெரியணும்னு அவசியம் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சா, அது ஒண்ணு தெரிஞ்சாலே போதுமா நீங்க முடிவு செய்வது? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அந்த வேட்பாளரும் யாரு? கனகராஜ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவங்க இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னும் வேட்பாளரை இன்னும் தேர்வு செய்யவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது திரு ராஜேந்திர பாலாஜி அவர் சொன்னது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, அது மதவெறி கட்சியா தீண்டத்தகாததா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மாநில அரசு என்கிற முறையில் மத்திய அரசு இந்த மாநிலத்தை எப்படி டீல் பண்ணியிருக்கு
அப்படிங்கிறதோடு சேர்ந்தது அந்த முடிவு. பாஜக ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது என்று சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறபடி நீட்டு தேர்வு ஒரு மிகப்பெரிய, நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்லுகிற சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு எங்கள் அம்மாவுக்கு திரு வீரமணி பட்டமளித்தார் என்று சொல்லுகிற போது, அதை காலி பண்ணுற நீட்டு தேர்வு உங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிற போது நீங்கள் அதை சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்பர் 1. 2வது, இப்போது முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் பிரதமருக்கு கொடுத்துருக்கிறதுல எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, தமிழகம் மிக கடுமையான வறட்சியிலும் பற்றாக்குறையிலும் குடிநீர் பஞ்சத்திலும் தத்தளித்து கொண்டு இருக்கிற போது உங்களுக்கு வரக்கூடிய அரிசி உள்ளிட்ட பொருட்களுடைய, ரேஷன் பொருட்களுடைய அளவை குறைத்து விட்ட பிறகு, அல்லது 100 நாள் வேலைக்கான பணத்தில் ஒரு 1200 கோடி ரூபாயை இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிற போது, அல்லது தமிழகத்தில் படித்த மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய உதவித்தொகையில், ஸ்காலர்ஷிப்பில் 1500 கோடியை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பின்னணியில் நீங்கள் தமிழகத்தை மாதிரி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர்களை ஆதரிக்கிறது அப்படின்ற நிலையை எத்தனை அரசியல் கட்சிகள் எடுத்திருக்குது, எத்தனை மாநில அரசுகள் எடுத்திருக்குது? இதுக்கு நீங்க என்ன அடிப்படையில் இதை ஆதரிக்கலாம் என்று சொல்றீங்க? நான் நீங்க ஐடியாலஜி பிரகாரம் நீங்க ஆதரிக்கணுமா வேணுமா, அது தீண்டத்தகாததா தீண்ட தகுந்ததா என்கிற பிரச்சனைக்குள்ள போகல. ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு எல்லாவற்றிலும் தமிழக நலன் புறக்கணிக்கப்பட்ட பிறகு நாங்க ஆதரிக்கிறோம் என்று சொல்றது, நீங்க தமிழகத்தினுடைய சார்பாகத்தானே நீங்க வாக்களிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற வாக்கு மதிப்பு தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததின் அடிப்படையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதை ஆதரிப்பதற்கான நியாயம் என்று ஒன்று இருக்கணும்ல. அப்படி நியாயம் ஒன்று என்று இல்லைன்னா உங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக தமிழகத்தினுடைய நலனில் இருந்து நீங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கலைங்கிறது தானே அது வரும். நீங்க ஜனநாயக ரீதியாக, ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக நான் குடியரசுத் தலைவர்ல ஆளுங்கட்சி நியமிக்கிறவர்களை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு லட்சுமி செகலை நீங்க நிறுத்தும் போது, அப்துல் கலாமுக்கு எதிராக நீங்க நிறுத்தும் போது, மீதி எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களை தவிர அப்துல் கலாமுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரியான ஜனநாயக ரீதியான முடிவை நீங்க பிரணாப் முகர்ஜிக்கு எடுக்கல, பிரதிபா பாட்டீலுக்கு எடுக்கல. அப்போ உங்களுடைய நிலை ஆளும் தரப்பினுடைய வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு நீங்க போறீங்க. அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில உண்டான உறவோ, மாநில அரசுக்கு செய்யாமல் மத்திய அரசு வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளின் தீர்வு காணாத பிரச்சனைகளின் பட்டியலோ அப்போ நீங்க கணக்கில் கொள்றது இல்லை தானே? இல்லை, நான் இப்போ இதை நீங்க எப்படி பாருங்க, ஒருவேளை மத்திய அரசிலும் மாநில அரசிலும் சிபிஎம்ஏ இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட எல்லா விதமான மாநில அரசு கேட்கிற எல்லா உதவிகளையும் உடனடியாக செய்துவிட முடியும் என்று நான் நினைக்கல. அப்படி நடக்க வேண்டும் என்றும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்க சொல்ற ஏதாவது ஒன்று, என்னுடைய கேள்வி என்பது, நீங்க 100 கோரிக்கை வச்சீங்கன்னா 100ல் 1 கூட நிறைவேறாத போது நீங்களா வழியை நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? இப்போ நீங்க பிரதீபா பட்டேலுக்கோ அல்லது நீங்க பிரணாப் முகர்ஜிக்கோ எடுக்கிற நிலைப்பாட்டுக்கும் இதுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கு. ஈவன் நீங்க சங்கர்தயாள் சர்மாவை சப்போர்ட் பண்ற போது என்ன அதுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் தான் சொன்னாரு, திருப்பி அனுப்பினார். நான் நீங்கள் இந்தியாவில் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் வரணும்னு சொல்லும்போது ஒரு குருஷியலான கட்டத்தில் அதை திருப்பி அனுப்புகிற அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. எனவே நீங்கள் சில நேரங்களில் இதையெல்லாம் தாண்டி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். நான் என்னுடைய கேள்வி தமிழகத்தில் அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான என்ன நியாயமான காரணம் இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஒரு காரணத்தை சொல்லுங்க. அதிமுக இன்னும் அந்த முடிவு எடுக்கல. ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் மட்டும் அப்படி அவர்களை ஆதரித்தால், பாஜக வேட்பாளரை ஆதரித்தால் என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஆதரிப்பதற்கான என்ன நியாயம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அவங்க தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் முடிவு செய்யவில்லை. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை பரிசீலித்து முதலமைச்சர் பழனிசாமியோ அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளரோ அவங்க முடிவு செய்வாங்க. இப்போ நாங்க எதுவும் முடிவு செய்யலைன்னு புகழேந்தி சொல்றாரு.
அப்படின்னா அதை விட்டுற வேண்டியதுதான். அவர் ராஜேந்திர பாலாஜி பேசினது ஒரு அந்த கட்சியினுடைய கருத்தல்ல, அல்லது அந்த அமைச்சரவையினுடைய ஆனா அப்படியும் சொல்லல, அது அவருடைய சொந்த கருத்துன்னு யாரும் சொல்லல. அப்படி சில கட்சிகள்ல சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் கருத்து சொல்லிட்டா அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றாங்க. ஆனா அது அவருடைய கருத்துன்னு சொல்லல. என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான். அப்படி சொல்வதற்கான ஒரு நியாயத்தையாவது அதிமுக தமிழக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கும். அது என்னன்னு சொன்னாங்கன்னா பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து குமரகுரு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை அதிமுக ஆதரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளிப்படுத்துறாரு. இலகணேசன் அது ஒரு இயல்பான சாய்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் கழகங்கள் இல்லாத தமிழகம், அதிமுக ஏற்கனவே அழிஞ்சிடுச்சு, திமுக அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான பிரச்சாரமும், இன்னொரு பக்கம் அந்த அழிந்து வரும் சக்திகளிடமிருந்து ஆதரவும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை அழிந்து வரும் சக்தின்னா அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கு இழந்து வருகிறதுன்னு சொல்றது வேற. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றது வேற. அப்படி இல்லையே, உண்மை அவங்க ஆட்சி இருக்குது. அவங்க என்ன ஒரு இளைகணேசனார் அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இயற்கையாக பல கட்சிகள் எங்கள்கிட்ட ஆதரவு கொடுக்கும், அதில் கண்டிப்பாக அதிமுகவும் ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கு இப்போ. ஒன்று என்டிஏ, இன்னொன்று எதிர்கட்சிகள் யூபிஏ எல்லாம் சேர்ந்து. எதிர்கட்சிகளில் மார்க்சிஸ்ட் இவங்கெல்லாமே கூட அங்கே போய் ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் கூடவும் திரிணாமுல் கூடவும் எல்லாரும் நிற்கும் போது, அந்த கட்சியில் காங்கிரஸும் திமுகவும் இருக்கும்போது கண்டிப்பாக அதிமுகவுடைய உண்மையான தொண்டன் அந்த இதை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி அப்துல் கலாம் திமுகவும் அதிமுகவும் ஆதரிக்கலையா? அப்ப எல்லாம் காமனா ஆதரிச்சது வேற. நான் சொல்றது இப்ப இவங்க முடிவு சொல்லிட்டாங்க, நீங்க யாரை போட்டாலும் நாங்க ஒரு கேண்டிடேட்டை போட போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கிருந்து திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் அதிமுக கிடையாது. இப்ப ஒரு நண்பர் சொன்னாரு எதற்காக அவங்க ஆதரிக்கணும்னு. எதற்காக ஆதரிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா திமுகவும் காங்கிரஸ் அங்க ஒண்ணா இருக்கு, அதனால நாங்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக இந்த பக்கம் தான் வரணும். அப்ஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இவங்க தனியாக போய் நாங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போ அவங்களுக்கு இல்லை. அதுதான் ஒரு ராஜேந்திர பாலாஜி சொன்னார். என்ன தவறுன்னு கேட்டார். நான் போட போறேன்னு சொல்லல, அவங்களை ஆதரித்தால் என்ன தவறு அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காரு. அப்ஸ்டெயின் பண்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதை பற்றி பின்னால பேசுவோம். அதிமுக அப்படி ஒரு முடிவுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு முடிவுக்கு போகாத அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாம்போட வேற அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம்மும் ஆளுக்கு ஒரு உறுப்பினர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. அதனால அவங்களும் புறக்கணிக்கிற முடிவில் எப்ப யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்னும் இப்போ வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே இப்போ எதிர்கட்சிகளே ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமையா அவங்களா இருப்பாங்க. இவங்களும் திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி போவாங்க, ஒரு முலாயம் சிங்கும் இவங்களும் எப்படி போவாங்கன்றதுலாம் பல கேள்விகள் வரும். இப்போ காமன் எனிமி, ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிரி நாங்க இருக்குன்றதா எல்லாம் ஒன்னா போய் நிக்கிறாங்களே தவிர அதுல ஒரு வேட்பாளர் வரட்டும், அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் அப்ப நீங்க பாத்துங்க. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னா, இவங்களுக்கு எங்களை ஆதரிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதுல எந்த தவறும் இல்லையே. நீங்க அமைச்சர் முடிவு செய்வார், அல்லது முதலமைச்சர் முடிவு செய்வார், அல்லது கட்சி முடிவு செய்யும். கட்சி பொதுச் செயலாளர் முடிவு செய்து துணை பொதுச் செயலாளர் மூலமாக முதலமைச்சருக்கு தெரிவித்து அனைவருக்கும் அது அறிவிக்கப்படும் அப்படின்னு நீங்க சில மெக்கானிசம் சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய சூழல்ல 2-3 இடங்கள்ல இருந்து இந்த முடிவுகள் எடுக்கப்படலாமோ அப்படின்னு தோணுது. அந்த பிரிந்து இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது அப்படின்னா அது ஒருமித்த முடிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா, அல்லது மனசாட்சிப்படி வாக்களியுங்கள்னு கடைசியில நிற்குமா? அப்படிங்கிற அவர் நண்பர் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து பயணம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆப்போசிஷனாக ஏடிஎம்கே ஸ்டெப்ஸ் எடுக்கும்னு சொன்னார். நீங்கள் மிக அழகாக ஒரு பதிலை சொன்னீர்கள். அருமைக்குரிய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தேர்வில் எல்லோரும் சேர்ந்து பயணித்தோம் என்று சொன்னீர்கள். நான் தான் இனிஷியலாகவே ஸ்டார்டிங்கில் சொன்ன தோழர் சொல்லும்போது வேட்பாளர் யார் என்பது தெரிந்தால்தான் சரியான முடிவை எடுக்க முடியும். ஆகவே வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும். ஒரு இயக்கம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே ஒரு அமைச்சரோ ஒரு புகழேந்தியோ தனிப்பட்ட கருத்துக்களை கூறலாமே தவிர யார் என்ன என்பதையெல்லாம் பின்னால் அது இன்னொன்று கூட இருக்குது. சப்போஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இல்லை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அவங்க தேவ் டு டெல் தி எக்ஸ்பிளைன் டு அஸ், இவங்களை போட்டிருக்கோம் கேண்டிடேட்டாக நீங்கள் ஆதரிங்கன்னு கேட்கணும்.
இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. கேட்காமல் அவங்க கேட்காமல் நீங்க வாலண்டியரா தாமாக முன் வந்து நீங்க ஆதரவு கொடுக்க செய்ய முடியாது. அது உறுதி. தோழர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அடிப்படைகள், கொள்கை அடிப்படைகள் எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. இல்ல அந்த கொள்கை அடிப்படையில் அல்லது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில உண்டான உறவுல அல்லது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் மத்திய அரசால தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில அதையெல்லாம் கருத்தில் கொள்ளணும்னு கனகராஜ் சொல்லும் போது நீங்க வேட்பாளரை பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. அதுலயே நீங்க ஒரு முடிவு எடுத்துடலாம். அதை நீங்க ஏற்கிறதாக இருந்தால், அதை ஏற்பதாக இருந்தால் நீங்க இப்பவே முடிவு எடுத்துடலாம். பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு அப்துல் கலாம் போல இன்னொரு வேட்பாளர் நிறுத்தினால் என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? அப்ப இந்த இவர் குறிப்பிட்ட பிரச்சனைகளை நீங்க கருத்தில் கொள்ள மாட்டீர்கள். அவர் பாரதிய ஜனதா கட்சி சாராத ஒருவராக இருந்தால், நான் தோழரையும் சேர்த்து கேட்கிறேன், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்ல நான் தெரியும் அப்படி ஒரு வேற கட்சியில் இருக்கவங்கள பொதுவான ஒரு ஆள் அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தரை நிறுத்தும் பொழுது என்ன முடிவு எடுப்போம்? நீங்க வந்து கோபாலகிருஷ்ண காந்தின்னு அவங்க உத்தேசமாக அல்லது பட்டியலில் ஒருவர்னு சொல்லக்கூடிய பேரை கூட கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது பொறுத்திருந்து பார்ப்போமா? இல்லை, அவங்க சொல்றதுல அதிமுகவுக்கு இப்போ ஒரு கடுமையான பிரச்சனை இருக்கிறது. நீங்க இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொன்ன பிறகு உன்னை நான் அழிக்க போறேன், நான் வந்து தடம் தெரியாமல் நான் செய்ய போகிறேன் என்று ஒரு கட்சி டிக்ளேர் பண்ணிட்டு அது நிப்பாற்ற வேட்பாளர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அல்லது என்னவா இருந்தாலும் நான் அவரை ஆதரிப்பேன்னு சொல்றதுக்கு ஏதாவது பொருள்? நீங்க சொல்றது சில காலம் முன். இன்றைக்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில உண்டான தமிழ்நாட்டு தலைவர்களும் சரி, அகில இந்திய தலைவர்களும் அப்படிலாம் சொல்றது இல்லை. இன்றைக்கு வெங்கையா நாயுடு நீங்க எத்தனை அணியா இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது அணியாக இருப்பதும் ஒன்றாக சேர்வதும் உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்தது ஜெயலலிதாவாலங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆட்சி தொடரணுங்கிறதையும் நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப சொல்றாரு. இப்ப வெங்கையா நாயுடு சொல்றாரு, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, எல்லாரும் வந்து ஆட்சி நீடிக்கணுங்கிற கருத்தை சொல்றாங்க. அந்த மிரட்டலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அது மிரட்டலா விருப்பம்? அது அவங்க விருப்பம் இல்லையா? மிரட்டலா? அதை நீங்க எதோட சேர்த்து பார்க்கணும்னா, நீங்க இந்தியாவினுடைய இவ்வளவு காலமும் வந்துகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி பவருக்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குது, மாநில கட்சிகளை அது எப்படி சிதைக்குது அல்லது மற்ற கட்சியை எப்படி சிதைக்குது. உத்தரகாண்டில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 6 பேர் தேர்தலுக்கு முன்பு வரை காங்கிரஸில் இருந்தவங்க. மணிப்பூரினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் 6 மாதத்துக்கு முன்னால் வர காங்கிரஸ் கட்சியினுடைய மெம்பராக இருந்தார். இதே போல் நீங்கள் வந்து மணிப்பூரில் இதுக்கு முன்னால் இருந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இட்டார்சியில் கவுன்சிலரை கூட விட்டு வைக்கல, ஒட்டுமொத்தமாக வாங்கினாங்க. அதே போல் நீங்கள் வந்து நான் திரும்ப சொல்கிற விஷயம், நீங்கள் அமித்ஷா இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணமான சதாசிவம் அவர்கள் இன்னைக்கு கேரளாவினுடைய கவர்னராக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். நீங்க அப்படி தொடர்புபடுத்தி பேச முடியுமா? ஜுடிஷியரியை போய் இதுல ஜுடிஷியரி தப்பா இருந்தா அதை தப்புன்னு சொல்லாம என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து ஜுடிஷியரி அப்ப தப்பு, அப்ப விடுதலை பண்ணும்போது தப்புன்னு சொல்லிருக்கணும் தவிர இப்ப அதை லிங்க் பண்ணி அவர் அங்க இருந்தாரெல்லாம் சொல்றாரு. நான் அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொன்னேன், ஜுடிஷியரி வந்து ஏதோ அதை வந்து கொஸ்டினே பண்ண முடியாது, அது கேள்விக்கு அப்பாற்பட்டது, ஏதோ அந்தரத்தில் இருந்து வந்தது என்று நான் சொல்லவில்லை. இந்த பகுதியில் இருந்து வருகிறவங்க தான் நம்மள மாதிரியான இருக்கிறவங்கல இருந்து தான் அவங்க வர்றாங்க. இல்லை என்றால் திரு சதாசிவம் கவர்னராக வருவதற்கான நியாயமான ஒரு காரணத்தை நீங்க சொல்லுங்க. அது இன்றைக்கு அதை தவிர்த்திடலாம். சரி, நீங்க பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை எதிர்த்து பொது வேட்பாளர் அப்படின்னு ஒரு சில முயற்சிகள்ல சில கட்சிகள் இறங்கின. அந்த முயற்சியின் போது சில கட்சிகளை அவை ஒதுக்கின. அதனால ஒதுக்கப்பட்ட கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரிக்கிறதை தவிர வேற ஆப்ஷன் ஒன்றும் கிடையாதுங்கிற சென்ஸ்ல தான், அது அப்படிங்கிற பொருள்ல தான் இலகணேசன் வந்து அதிமுக அப்படி ஆதரிக்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இலகணேசனுடைய கூற்றுப்படி பார்த்தா அந்த பொது வேட்பாளருக்கான முயற்சியில நீங்க வந்து அதிமுகவை உள்ளடக்கி கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால இந்த முடிவுக்கு அவர்களை நீங்க தான் தள்ளி விடுறீங்கன்னு ஒரு பொருள் வருது. இல்ல, இப்ப கூட வெளிப்படையாக அவர்களுக்கு வேண்டுகோள் விடுறீங்க. ஆமா, நான் வேண்டுகோள் விடுறேன்னா இதுல மட்டும் இல்ல,
நீங்கள் மாட்டிறைச்சி சம்பந்தமான பிரச்சனை வருகிற போது அந்த 2 ஃபேக்ஷனோடவும் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேசினார். திரு எடப்பாடி பழனிசாமி ஃபோன் எடுக்கலை, ஓ பன்னீர்செல்வம் ஃபோன் எடுத்தார், எல்லாம் நியாயம்னு பேசினார், கேட்டுக்கிட்டு வச்சுட்டாரு. வி ஆர் ட்ரையிங். see ஆக்சுவலி இந்தியா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதுக்காக சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்கிறது. நான் அதிமுகவுக்கோ அல்லது பிஜேபியை ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கோ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம், அது இந்த முறை எல்லா வகையிலும் பெரும்பான்மை பெற்றால் இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய சமஷ்டி அமைப்பு காணாமல் போகும். நீங்கள் எல்லாரும் இந்தி திணிப்பு என்று மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கோல்வால்கருடைய இது இடைப்பட்ட காலத்தில் ஹிந்தியும் இறுதியாக சமஸ்கிருதம் தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலையும் இந்த அவ்வளவு கொள்கை ரீதியான விஷயங்களின் அடிப்படையிலையும் தான் பார்க்கணும்னு நீங்க ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு சேலத்திலிருந்து சென்னை வரை நடைப்பயணம் அப்படின்னு கிளம்புற இடத்துல, சேலத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு தலித் வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் நிறுத்தணும் குடியரசுத் தலைவராக அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் தலித் வேட்பாளரை நிறுத்தாம பாரதிய ஜனதா கட்சி தலித் வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்னா அவருடைய நிலையில மாற்றம் வருமா? அப்ப வேட்பாளர் தேர்வு, அதாவது அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனா இது போன்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை அதுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல லட்சுமி சேகரன் நிறுத்துறதுக்கு நீங்க என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னீங்களோ அதே மாதிரி இப்போ அரசியல் ரீதியான காரணங்களை இப்போ பட்டியலிட்டு சொல்றீங்க. நான் தலித் அல்லாதவர் என்று நான் பார்ப்பதில்லை. நீங்க வி.ஆர். கிருஷ்ணய்யர் இந்த தாழ்த்தப்பட்டோர் மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீடு 3 முறை முடிஞ்சிச்சு, இனிமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னபோது அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த 2 பேர் வி.ஆர். கிருஷ்ணய்யரும் ஓ சின்னப்பரெட்டியும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 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 அளவுக்கான ஒரு தீர்ப்பை இன்னொருத்தர் கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியாது. நீங்க இவங்கெல்லாம் பெரிய ராஜா தான் ஆள முடியும், காட்டுக்கு ராஜா சிங்கமா தான் இருக்க முடியும்னா, சிங்கம் கழுதைகளை அடிச்சு தான் தின்னுமே தவிர கழுதைகள் தான் இருந்தால் கழுதைகளில் ஒன்று தான் சிங்கமாக வரணும் என்று தான் பேசப்பட்டிருக்கு. எனவே நான் இவர் தலித், எனவே இவர் இப்படி இருப்பது சரி. நீங்கள் ஷானவாஸ் ஹுசைனை முஸ்லீம்ங்கிற கேட்டகரியில் சேர்ப்பீங்களா? அப்போ பிரச்சனை இல்லை, தலித்தா இல்லையாங்கிறது இல்லை, தலித்தினுடைய நலனை ஒருவர் பாதுகாப்பாரா இல்லையாங்கிறதா என்பதுதான் பிரச்சனையே தவிர, நீங்கள் வெறுமனே இவர் இந்த அடையாளம் மட்டுமே போதுமானதுன்னு சொன்னீங்கன்னா ஷானவாஸ் ஹுசைனை எந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்ப்பீங்க? சரி, நீங்க திருமாவளவன் அது அந்த விஷயத்த சொன்னாருன்னா, சங்மா எழுத்து நிற்கும் போது அவர் பிரணாப் முகர்ஜி தானே சப்போர்ட் பண்ணாரு. அங்கங்க தலித் வந்தது, அதுவே பண்றது, அவங்க பண்றதே ஒரு குழப்பம். அதுல சகோதரர் இன்னும் குழப்பறாரு பாருங்க. அதுல ஷானவாஸ் ஹுசைன்ல எந்த கேட்டகரியில சேர்க்க முடியும்? அவர் முஸ்லீம் தானே, ஏன் இங்க இருக்கக்கூடாதா? ஏன் ட்ரேட்மார்க் வாங்கிட்டு உங்ககிட்ட தான் இருக்கணுமா? இங்க வரவே கூடாதா ஒரு முஸ்லீமோ? வந்தா எப்படி பேசுறாங்க பாருங்க. அவர் அண்ணன் சொல்றாரு நாங்க அப்புறம் முடிவெடுப்போம்னு சொல்றது, அந்த வார்த்தையை கூட சகோதரர்கள் ஏத்துக்க முடியாம உடனே கொம்பு செய்வாரு. உங்களை அழிக்க நினைத்த அழிந்து விட்டது என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க ஓட்டு, அதற்கும் மீறி நீங்க ஓட்டு போடுவீங்களா? நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நாங்க கேட்டிருக்கோம், அவங்க முடிவு பண்ணி அவங்க சொல்ல போறாங்க. நீங்க எங்க அங்க போயிடுவாங்களோன்னு கேட்டிருக்கீங்கன்னு அவங்க என்ன சொல்லல. இல்ல நாங்க வருவோம், நாங்க சகோதரத்தோட கண்டிப்பா எங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொல்றேன். அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்றாங்க. இடையில அவர்களுக்கு அவங்க ஓட்டு, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கா ஓட்டு, நீங்க எதுக்கு தேவையில்லாம் பதட்டப்படுறீங்க? அது அவங்களும் எங்களுக்கு நாங்க பேசிக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம். அதுல என்ன பெரிய உங்களுக்கு வருது? இன்னொன்னு ஒரு 5,49,000 வேணும், 5,37,000 என்டிஏட்டே இருக்கு, 12,000 தான் வேணும். ஒய்எஸ்ஆர் ரெட்டி இருக்காரு, பிஜு ஜனதா தள் இருக்கு, டிஆர்எஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இவங்கள சகோதரத்தோடு தான் நீங்களும் வாங்க, ஒரு பெரும்பான்மையோட நிரூபிக்கணும்னு ஒரு அன்பா கூப்பிடுறோம். நீங்க எங்க வந்துருவாரோன்னு ஏன் பயப்படுறீங்க? இவங்க வந்தாலும் வரனாலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அவங்க நீங்க தேவையில்லாம நீங்க சொல்றது அடிக்கோடிட்டு எடுத்துக்கலாமா? நீங்க வந்தாலும் வராவிட்டாலும் நாங்க வாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். சப்போஸ் நாங்க ஆதரவு கொடுக்க, அப்ப அண்ணன் சொன்னார் பாருங்க, நாங்க கொடுக்க முடியாது, அதை பேஸ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு கட்சியாக என்ன செய்ய முடியும் அவங்கள? அதனால நாங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு அணியா இருந்து பெரும்பான்மை நிரூபிக்கலாம்னு ஒரு ஆதங்கத்துல, ஒரு ஆசையில இலகணேசன் அவர்கள் சொன்னாரு, பொன்னாரர்களும் சொல்லியிருக்காரு. அதை ஏன் நீங்க எல்லாரும் இவங்கன்னு இல்ல, காங்கிரஸ் பதட்டப்படுது, திமுக பதட்டப்படுது, உங்க ஓட்டு அவர்களுக்கா, உங்கள் ஓட்டு அவர்களுக்கா? அது நாங்க 2 பேரும் பேசிக்கிறோங்க. இல்ல அந்த பதட்டம் இயல்பான பதட்டம், இந்த தேசத்தின் மீது, இந்த மக்களின் மீது, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையின் மீது இருக்கக்கூடிய பதட்டம். எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லைன்னா கூட
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் இந்த தேசத்தின் நலன் கருதி நீங்க பாஜகவை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அது தேசபக்தி கடமை. அந்த கடமையில இருந்து தான் நான் சொல்றேன். ஆனா பேசிக்கா என்னன்னா, உன்னைய அழிச்சிருவேன், நீ இல்லாத தமிழகத்தை நான் உருவாக்க போகிறேன் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய அவங்க சொல்ற மாதிரி 1.5 கோடி தொண்டர்களுக்கும் உங்களை எல்லாம் அழிக்க போறப்பான்னு சவால் விட்டுட்டு நீ எனக்கு ஆதரவு விடுன்னு சொல்றது என்ன நியாயம்? ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தக்கூடிய குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எப்படி இருந்தாலும் வெற்றி பெற போகிறார். வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் எல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக வந்தா அந்த வெற்றி பெறக்கூடிய அணியில அவர்களும் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட அந்த பொருள்ல குமரகுரு சொல்றாரு. நீங்க எப்படி வெற்றி பெற்ற அணிக்கு ஓட்டு போட்டா அந்த வாக்குகளுக்கு மதிப்பு இல்லைன்னா தோத்து போறவர்களுக்கு வாக்களித்தால் அந்த ஓட்டுக்கு மதிப்பில்லாம போயிடுது அப்படின்னு சாதாரணமாக சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் மக்கள் நினைச்சு ஓட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி அதை கருதுவீங்களா? இல்ல அதை தாண்டி வேறு சில காரணிகளை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீங்களா? அப்படி டிசிஷன் எடுக்க முடியாதுங்க. கட்சி ஒரு கட்சி. இப்போ நம்ம தோழர் சொன்ன மாதிரி, குமரகுரு சார் சொன்ன மாதிரி, அதை அடிப்படை என்னன்னு பார்த்து முதல்ல எனக்கு வி ஷுட் கம் டு நோ த கேண்டிடேட். ஃபஸ்ட்டு யார் வேட்பாளர், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அது முதலெல்லாம் சொன்னார்கள் மதிப்பிற்குரிய அத்வானியாக இருக்கலாம் என்று சொல்லி, அப்புறம் அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதை முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த KR நாராயணன் அவர்கள் சிறிது காலம் இருந்தார்கள். ஒரு நாடு போற்றக்கூடிய நீலம் சஞ்சீவ் ரெட்டி, அப்துல் கலாம், இப்படியெல்லாம் அந்த பதவிக்கு வந்தவர்கள் நல்ல இடத்திலே இருந்து நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை தான் இந்த நாடும் மக்களும் எதிர்பார்க்கிறது. ஆகவே அந்த வேட்பாளர் யார் என்பது நிச்சயமாக தெரிய வேண்டும். தெரிந்த பின்னால் கட்சி கூடி முடிவெடுத்து யாரை ஆதரிப்பது என்பதை முடிவு செய்யும். அது பிஜேபியினுடைய வேட்பாளர் சரியாக இருந்தால் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை வேறு வழி இல்லை என்று போகலாம். இந்த வேட்பாளர் சரியாக இல்லை என்று சொல்லும்பொழுது நமது உரிமைகளை சொல்ல நமக்கு உரிமை இருக்கிறது. வேற நோ டீல், அவங்களோட பேசுவதற்கு வேற எந்த டீலும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அண்ணன் நமது தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதை நிறுத்துறது, ப்ரொப்போஸ் பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி பல பிரச்சனைகளை சரி செய்யாமல் இருந்திருக்கிறது. உதாரணமாக விவசாயிகள் பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி அவர்கள் நீட்டு பிரச்சனை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவர் என்பவர் மிகவும் பொதுவான ஒருவர். அவருக்கு இந்த அரசியல் சாயம் பூசப்படாமல் ஒரு தலைமை நீதிபதி போல இருக்க வேண்டிய இடத்திலே போய் இருக்க வேண்டியவர். அதனால தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதெல்லாம் அதனுடைய வேட்பாளர் யார் என்பதுதான் மிக மிக முக்கியம். யார், ஹூ இஸ் ப்ரொப்போஸ்ட், யார் இதை பரிந்துரை செய்கிறார்களோ என்று பார்ப்பதை விட அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பது தான் இந்த நேரத்திலே சால பொருந்தும். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்க. இல்ல சார், இல்லையா? அப்படி இல்லையா? சொல்லுங்க. கட்சி தான் முடிவு செய்யும். இன்னும் கட்சி தான் முடிவு செய்யும். அது ஒன்றும் சந்தேகம். நீங்க எதிர்த்த மார்க்சிஸ்ட் அவர் அண்ணன் சொன்னது ஒரு விஷயம் நல்லா கிளியரா தெரியுது. அவர் எங்களை தான் சப்போர்ட் பண்ண போறாரு. ஏன்னா எப்படி இல்ல, நீங்க சொல்றது இல்ல, உங்களுக்கு நாங்க எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல வேட்பாளர், நாணயமான வேட்பாளர் ஒருத்தர் போடணும்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவிலேயே நம்ம பார்த்த வேட்பாளர்களே மிகச்சிறந்த பிரசிடென்ட் இருக்கும்போதும் சரி, அவர் அதுலேருந்து போனதுக்கு அப்புறம் கலாமை தவிர யாரும் சொல்ல முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கலாமையே கலாம் என்றால் கழகம் என்று சொன்ன கட்சி அது திமுக. அவர்கள் நல்லவர்களை ஏற்க மாட்டார்கள், அதற்கு பதிலாக பிரதிபா பாட்டீல் ஏற்றவர்கள். அதனால இவர் அண்ணன் சொல்ற மாதிரி நல்ல கேண்டிடேட் அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இந்த பக்கம் தான் வரும். அதனால அவர் நல்லவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பார். அவர் நல்ல கேண்டிடேட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. அண்ணன் அடிப்படையில் சொல்லணும்னு சொல்றாரு. என்னை பொறுத்தவரை அவர் பொது வேட்பாளராக அமைய வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய ஒரு அருமையான வேட்பாளராக இருக்கணும்னு சொல்லி. பொது வேட்பாளர்னா NDA எல்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு பொது வேட்பாளர்.
அவர் சொல்றாங்க. ஏங்க பிஜேபியோட வேட்பாளர் சகோதரர் வந்து என்ன பயங்கர கோவம் இருக்கு, என்னன்னா பிஜேபி எடுத்தாதான் அவருக்கு பிரச்சனை. என்டிஏ எல்லாம் சேர்ந்து நம்ம சந்திரபாபு நாயுடு எல்லாம் சேர்ந்து பண்ணா அவருக்கு ஒன்றும் கோவம் இருக்காது நினைக்கிறேன். அந்த எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற பொது வேட்பாளர்கள் நல்லவர்களாக இருந்தா அவர் ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவசேனா வந்து தனியாக ஒரு லைன், அது நீங்க வெளியில போனோம் நீங்க ஆசைப்படலாம், ஆனா போக மாட்டாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாரும் ஆதரவு நிறைய இருக்கு, ஒன்னும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. சார் கனகராஜ், அதுல அரசியல் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது. அரசியலற்றதுன்னு ஏதாவது இருக்கா உலகத்துல? அப்படி எதுவும் இல்லை. ஒரு கட்சி அரசியல் இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடும். நீங்கள் அப்துல் கலாம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்கிற போது ஒரு விஷயம், ரொம்ப கான்ஸ்டியூஷனலாக சேஞ்சஸ் வருகிற போது அது தவறென்றால் நம்முடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற மனத்தின்மையோடு இதை திருப்பி அனுப்புகிற அதிகாரம் படைத்தவராக அவர் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்தியா இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிற பிரச்சனை வந்து எதிர்காலத்தில் அது எந்த மாதிரியான அரசியல் சட்டம் நம்ம ஊர்ல இருக்கு. அவர் அப்படி எடுக்கத்தானே செஞ்சாரு. முதல்ல ஒரு முறை வந்து பீகார் அரசை கலைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வரும். இல்ல அதுதான் சொல்றேன். அதனால அவர் மாதிரி இவர் மாதிரி என்றல்ல, பொதுவா வந்து நீங்க அரசியலே இல்லைன்னு சொன்னா இதை எடுத்திருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது. ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது, நீங்க முன் எப்போதும் இல்லாத ஒரு கடுமையான சூழலை நாம் எதிர்கொள்கிறோம். நான் ஆர்எஸ்எஸ்காரர் தான், நான் அதனுடைய பிரச்சாரக்குத்தான், அதை அமல்படுத்துவது என்னுடைய வேலைதான். நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து ஆலோசனை பெறுவதில் தவறில்லை என்று சொல்லுகிற போது, ஆர்எஸ்எஸ்ல நிறையா பேர் இருந்தாலும் அவங்க குருஜின்னு சொல்கிற கோல்வால்கர் வைத்திருக்கக்கூடிய 2 அம்சங்கள் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா முழுவதும் மாநிலங்கள் இருக்காது, முதலமைச்சர் இருக்க மாட்டார், சட்டமன்றங்கள் இருக்காது என்பதற்காக அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்வது. சரி, அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு குடியரசுத் தலைவர் வராம இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் அப்படி ஒரு மாற்றம் வராம இருந்தது அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி ஒரு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்து விட்டால், அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதை தவிர அப்படி இந்த ஒரு வாய்ப்பை தவிர இங்க செக் அண்ட் பேலன்ஸே இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்தியன் டெமோக்ரஸி? அந்த செக் அண்ட் பேலன்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது, எரோட் ஆகுது என்று நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பாப்ரி மஸ்ஜித் இஷ்யூல கோர்ட்டுக்கு போகுது. இவ்வளவு நாளும் இல்லாம உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு மத்தியில இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு, மாநிலத்தில் வேற மாதிரியான அரசாங்கம் வந்திருக்கிற இந்த பின்னணியில நீங்க வெளியே பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லுது. இதனுடைய பெயர் என்ன? நீங்க இதே அலகாபாத் உயர் நீதிமன்றம் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்ட விஆர்கே இந்திரா காந்தி தொடர்பான அலகாபாத் விஆர் கிருஷ்ணய்யர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? அவர் கொடுத்த மூச்சு விடுவதற்கு கொடுத்த வாய்ப்பு தானே வந்து எமர்ஜென்சிக்கு அதற்காக அவர் வருந்தி இருக்கிறார். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க வெறுமனே கான்ஸ்டியூஷன்ல, அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடியதை ரொம்ப டெக்னிக்கலா மட்டும் பார்ப்பதற்கு பதிலாக அதனுடைய விளைவுகளோடும் சேர்த்து பார்க்கவில்லை என்றால் அது சீரியஸான பிரச்சனைன்னு பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் வேறு சில விஷயங்களோடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்ன இந்த விஷயத்தை சுப்பிரமணிய சாமி இதில் மீடியேட் பண்ணுவார் என்று அரசாங்கம் சொல்லுது. இதுவரையிலும் நீங்கள் லோக்பால் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தை இவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள், அதை பற்றி கவலைப்படவில்லை என்கிற நிலைமை இருக்கிறது. நீங்க பில்கிஸ் பானு விஷயத்துல அப்துல் கலாம் 2ஆம் முறை பிரசிடென்ட்டா வரணும்னு சொல்லும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த நிலைப்பாடு என்ன? அப்போ வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் தான் அவரை கிளியராக சொல்லிட்டாரு, யுனானிமஸாக என்னை எலெக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் திருப்பி நிற்கிறேன்னு சொன்னார். அப்போ கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி சொன்னேன். அப்போயே எல்லாரும் வந்து அவரை வேண்டான்னு சொல்லி பிரதிபா பாட்டீலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன வகையான அரசியல்? அப்போ நம்ம நல்லவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் கூட நம்ம தள்ளி விட்டுறோம்ல, நமக்கு வேண்டான்னா. அப்புறம் என்ன அவர் போனதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேசுறது? அவரை மாதிரி ஒரு நல்லவர் இருப்பாரா, அவரை மாதிரி ஒரு தங்கமானவர் இருப்பாரான்னு சொல்ல அவசியம் இல்லை. இருக்கும்போது விட்டுட்டோம் அவரை, அதுக்கு என்ன அரசியல்? அப்பொழுதெல்லாம் எதுவும் தெரியல, நாட்டுக்கு ஆபத்து எதுவுமே இல்லை. ஒரு அப்துல் கலாம் போன்ற ஒரு மாபெரும் மனிதர் விலகி பிரதிபா பாட்டீல் அங்கே வர்றதுனால நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்று நினைத்த மார்க்சிஸ்ட் தோழர்கள் இன்னைக்கு திடீர்னு வந்து இன்னைக்கு நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு, ஜாக்கிரதையா நடந்துங்கன்னு சொல்றது முழுக்க முழுக்க எங்க மேல இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணம் தான். நாங்க வந்துட போறோமோ, எங்க இவங்க இன்னும் மேல மேல சக்தி அடைஞ்சிட போறாங்களோன்னு. இன்னொன்னு, இப்போ மத்திய அரசு நாங்க வந்து என்டிஏ அரசு அங்க வந்து ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் நடக்கிற இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகட்டும், நாளுக்கு நாள் வரக்கூடிய வளர்ச்சியை பார்த்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அப்படியே விட்டுட்டா இனிமேல் இவங்களை வளர்ச்சி தடுக்க முடியாது இருக்காது, என்னென்ன பண்ண முடியுமோ அண்ணன் பாவம் ஒன்று கொடுக்குறேன் நம்ம அப்புறம் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னதே நீங்க ஏன் கன்சிடர் பண்றீங்கன்ற அளவுக்கு அவர் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா நாளைக்கு வேட்பாளர்கள் வந்த பிறகு இந்த முன்னாடி இருக்காங்க 9 பேர், இவங்க இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்களே, அவங்களுக்குள்ளேயே வந்து கன்சென்சஸ் வராது, ஒப்பீனியன் வராது, அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே இதை சிதைக்க பாக்குறாங்க. எங்க பக்கம் இருக்கிற என்டிஎல் இருக்கிறவங்களே நீங்க போகாதீங்க, சிவசேனா ஓட்டு போடாது, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க சொல்ல வேண்டியது எல்லாரும் கட்டுக்கோப்பா கரெக்டா இருக்காங்க. சரி, இப்போ உங்க கூட வந்திருக்கிற அந்த உங்களை சேர்த்த அந்த 9 பேர் கூட வேட்பாளரை தேர்வு செய்யும் போது உறுதியாக நிற்க மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி? மேபி அது கூட அதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் உறுதியாக இப்ப அவர் சொல்ற மாதிரி அவங்க வெற்றி மேல வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஆனால் இந்த வெற்றிக்கு பிரதிபகாரமாக இந்த 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிற இந்த காலத்தில் இந்தியா சந்தித்திருக்கிற மிக கடுமையான பிரச்சனைகளை நான் பார்க்கிறேன். நீங்க வந்து growth rate குறைஞ்சிருக்கு, வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு, விவசாயிகள் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவர் growth rate அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொன்னாரு. வளர்ச்சிக்கு கட்சி அடுத்தடுத்து வளர்ந்திருக்குது. இல்ல வளர்ச்சியா இல்லையாங்கிறது நாட்டுக்கு நல்லதான்றது ஒரு நண்பர் சகோதரர் வந்து கனகராஜ் முடிவு பண்றது, நான் முடிவு பண்றதும் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டு அதை அங்கீகரிக்கிறாங்க, அதனால அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க பாருங்க growth rate இருக்கா இல்ல, மக்கள் சொல்லுவாங்க. அதான் பொருளாதார வளர்ச்சியை பற்றி அளவுகள் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மட்டும்தான், வேற எந்த அளவுகளும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மேல பல விமர்சனங்கள் வச்சோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கரெக்ட் தானே ஆயிடுச்சு. ஆனா அவங்க குற்றவாளி என்பது அது சட்ட ரீதியாக நான் சொல்றது, நீங்க சொல்றது growth rate எல்லாம் மாறல் growth rate இல்ல. இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி சரியில்லை, இந்த நாடே வந்து தமிழ்நாடு பின்தங்கி போச்சு, 28வது இடத்துக்கு போச்சு எல்லாம் சொல்லி பாத்தீங்க. மக்கள் அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி திருப்பி வரணும்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதி ஆயிட்டுமே. இல்ல 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 அது தீர்ப்பு தான், அதை ஏற்றுதான் ஆகணும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், நாங்க சொன்னதுல என்ன பிரச்சனை, இன்னைக்கு நீங்க ரேஷன்ல கூட முழுமையாக போட முடியாததுக்கு என்ன காரணம்? டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கருக்கு நீங்க வந்து பென்ஷன் கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழக அரசாங்கம் 4.5 லட்சம் ஒன்னு ஒரு டாபிக்ங்க, ஒரு நாள் விவாதிக்கணும். போற போக்குல சொல்லிட்டு நான் வந்து விளக்கம் சொல்ல வச்சுங்க, நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம பேசுறது இந்த கட்சி ஆதரிக்குமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா நானும் அவங்கள பத்தி நிறைய சொன்னா இங்க வாதத்துக்கு இடமே இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயலலிதா இருந்த போது மக்கள் சரியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்க சொன்னீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சில விஷயங்களை சுட்டி காட்டும் போது கரெக்ட் பண்ணி இருந்தா இன்னைக்கு தமிழகம் சந்திக்கிற இந்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சரி அந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பார்க்காம நபர்களை பார்த்து முடிவு செய்வோம் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கிற பிரச்சனை. ஒரே விஷயம் சொன்ன, இப்ப இருக்கிற பிரச்சனை அம்மையார் மறைவுனால வந்ததை தவிர அந்த கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. அந்த அம்மையார் உயிரோடு இருந்தாங்கன்னா கட்சி இப்படி பிளவுபட்டிருக்காரு. இல்ல அவங்க உயிரோடு இருக்கும்போதே போன நவம்பர்ல இருந்தே சிறப்பு பொது விநியோக திட்டம் என்பது ஸ்கிராப் பண்ண பட்டது. அவங்க உயிரோட இருக்கிற போதுதான் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி பென்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி ராஜேந்திர பாலாஜி கருத்து சொன்னது வந்து இன்னொரு முக்கியமான விளக்கம் கேட்கணும் உங்ககிட்ட. ராஜேந்திர பாலாஜி பேசினதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுவீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. பாஜகலையும் சில ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, அதை போய் மதவாத கட்சின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல அது அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியல. சப்போஸ் வந்து இது கம்யூனல் பார்ட்டி மதவாத கட்சின்னு சொல்லியிருந்தா, அது மாதிரி சொல்லியிருந்தா, அது ஓட்டு போட போறீங்களான்னு சொல்லியிருந்தா அவருக்கு அது அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறதுல தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்களும் மதவாதிகள்னு சொல்றதும் ரெண்டும் ஒன்றுன்னு பொருள் கொள்ள முடியுமா? இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் தோழருக்கு வேணா அது சரியா இருக்கலாம். பாரதிய ஜனதான்ற கட்சியோட பயணிச்சிருக்கோம் மத்தியில். நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அமைச்சரவையில் இருந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அமைச்சரவையில் பங்கு கொண்டிருக்கிறது. அம்மா இருக்கும் பொழுது அதிகமான மந்திரிகளை கொண்டிருந்தார்கள் மத்தியிலே. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருந்தது. அதுக்கு பின்னால் இது ஏற்றுக்கொண்ட பின்னாலே திரும்ப அது மதவாதம் அது இதுன்னு சொல்கிறது வந்து இந்த ரஜினிகாந்த் வேறு ஸ்டேட்காரன்னு சொல்லி உள்ள வராதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து அது சரியாக படலை. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு எது முடிவு செய்தாலும் அதை முழு தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அதை பற்றி விவாதிக்கவே கூடாது, ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு முத்திரையை குத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். வாட் ஐம் சேயிங், அந்த மாதிரி ஒரு முத்திரையை குத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம அது கூட போய் சேராதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். ஆனால் கொள்கை முடிவில்
சிலது வந்து பாருங்க இப்போ வெங்கட்ராமன், அப்துல் கலாம்ஜி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, நாராயணன், ஜெயில் சிங், பிரதிபா பட்டேல் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. பல காலங்கள் அந்த மத்திய அரசோட நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஒத்து போகலை. பல பில் அது இதெல்லாம் இந்த நாடு பார்த்துச்சு. இப்போ இந்த ஜெயில் சிங் வரைக்கும் தான் நடந்தது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஒரு பிரசிடென்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்த பின்னாடி அவர் அடுத்தது எல்லாத்துக்கும் ஒத்து போவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே கொள்கை ரீதியான அடிப்படையில் தான் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்லவர் வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. ஆனா எங்களது அமைச்சரோ புகழேந்தியோ தனிப்பட்ட முறையில் மிஸ்டர் இலா கணேசனோ முடிவெடுப்பதல்லது. அது கட்சி 3வது இடத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த பெரும்பான்மை வைக்கக்கூடிய இந்த இயக்கம் முடிவு செஞ்சு, தலைமை முடிவு செய்து நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம், ஓட்டு போடுகிறோம் என்று எங்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சரும் கட்சியும் சொல்லுவோம். திறந்த மனசோட தான் இருக்கீங்க. எந்த முடிவுக்கு முன்கூட்டியே இந்த நிமிடத்துல இல்ல எந்த முடிவும் இல்லை. அது உண்மை. அது ராஜேந்திர பாலாஜி அவர் கேட்டதான் சொல்றேன். அவர் கேட்டாங்க, ராஜேந்திர பாலாஜி கேட்டாங்க, பாஜக ஆதரவு கொடுப்பீங்களான்னு. அது ஒன்றும் யாருக்கு கொடுப்போம்னு முடிவு பண்ணல, கொடுத்தா என்ன இல்லை எது வேணா கொடுப்போம் அப்படின்னாங்க. மதவாத கட்சியான பாஜக ஆதரவா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. என்ன பெரிய மதவாத கட்சி? அவங்க தானே அப்துல் கலாம் போன்ற சிறந்த ஒரு ஜனாதிபதி கொண்டு வந்தாங்க. அவங்க இதில் ஆன்மீகவாதி இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் மதவாத கட்சியெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்பயே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன லீட் பண்ணீங்களோ அதுக்கு பதில் சொன்னாரு தவிர ஆமா அதுக்கு அப்படி அவர் திடீர்னு மைக்க பிடிச்ச நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லல. யாரோ ஒரு ப்ராம்ப்ட் பண்ணதுல அப்படி சொன்னாரு. அதாவது அது ஒரு துரதிர்ஷ்டம் தான். நீங்க வந்து ஆன்மீகவாதிகளை யாரு கொஸ்டின் பண்ணா? சாவர்கர் சொன்ன இந்துத்துவத்தை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சாவர்கர் ஒரு நாத்திகவாதி, அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த மதத்தையும் அவர் ஆதரித்தவர் அல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க மத உணர்வை அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். உண்மையில அடிப்படையான வளர்ச்சியை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையே தவிர, நாங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆன்மீகவாதிகளை நாங்கள் எதுக்கு கொஸ்டின் பண்ணுறோம்? அதை நீங்கள் கேள்வி கேட்க போகிறது இல்லை. அது தொடர்பான விமர்சனத்துக்குள்ள நீங்கள் போகிறது இல்லை. அதுக்கு வேற கட்சிகள் இருக்கு. இல்ல ஆன்மீகம் குறித்து நான் பேச முடியும். ஆன்மீகத்தை பேசுகிறவர்கள் நீங்க வந்து ஆசாராம் பாபு எங்க இருக்காரு? இப்போ ஆசாராம் பாபு எங்க இருக்காரு? அவரை நீங்க கடைசி நிமிஷம் வரை நீங்க ஆன்மீகம் பேசுற லட்சக்கணக்கான அண்ணன் சொன்ன மாதிரி எப்பாவது வந்து நம்ம 2 பேருமே அதுல கூட்டணி போயிட்டு வந்துட்டு என்ன மதவாத கட்சின்னாரு. அதே மாதிரி நாட்டோட மிகப்பெரிய மாநிலமான முஸ்லீம்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்க நாட்டுல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்து மதவாதம், எங்க இருந்து வந்து ஆன்மீகம், இதெல்லாம் எல்லாமே அடிபட்டு போச்சே. வெற்றியை மட்டும் அடிப்படையாக கொண்டு நீங்கள் சொன்னால் இந்தியா முழுவதும் எல்லா கவுன்சிலர் வார்டில் வந்தாலும் சரி, நீங்கள் கடைபிடிக்கிற கொள்கை இந்த மாதிரி கொள்கை தான், அது மக்களை பிளவுபடுத்துகிறது தான் என்று நாங்கள் சொன்னது ஒவ்வொன்றாக இன்று நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்கள் இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் அதை புரிவார்கள். அதுவரை சொல்லிக் கொண்டிருப்பது எங்கள் வேலை. நல்ல குடியரசுத் தலைவரை நாடு பார்க்கட்டும். சேனல் 18 மூலமாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வேட்பாளரை பார்த்து ஆதரிக்கும். நல்ல வேட்பாளரை பார்த்து ஆதரிக்கும். என்டிஏ மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் எங்களை ஆதரிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். சார், இந்த அமர்வில் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட மூவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.